வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக ஒரு மீண்டும் சந்திப்பு ரொம்ப பற்றட்ட மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி வந்தாச்சு. வந்து ஒரு 2-3 மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே ஆரம்பிச்சாச்சு மதவாத அந்த ஒரு கொள்கையில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரல். போன ஜனவரி 26 ஒரு கவர்மெண்ட் பள்ளியில ஒரு விழா நடந்திருக்கு. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ பால் முகுந்த் ஆச்சாரியாவை கூப்பிட்டுருக்குறாங்க. ஹவா மஹால் தொகுதியா ஒரு விஐபியா கூப்பிடுவாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல இஸ்லாமிய பெண்கள் நிறைய படிக்கக்கூடிய ஒரு பள்ளி. பார்த்துட்டு இருக்காரு, பேசியிருக்காரு. எங்க பார்த்தாலும் ஹிஜாப் போட்டா பொண்ணுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இஸ்லாமிய பெண்கள் அப்புறம் ஹிஜாப் தான் போடுவாங்க. இந்துக்கள் அப்புறம் பட்டை நாம அடிக்கலையா, உத்ராட்ச கொட்டை போடலையா, கையில கட்டு இல்லையா, கிறிஸ்தவர்கள் சிலுவை போடலையா, அவங்களுடைய ஒரு மத வழிபாட்டை அவங்க செய்யறாங்க. இந்து மக்கள் பொட்டு வைக்கலையா, அது மாதிரி ஹிஜாப் போட்டு இஸ்லாமிய பெண்களை உட்கார்ந்துருக்காங்க. உடனே பார்த்தா ஹிஜாபுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்கனே பேச ஆரம்பிச்சிட்டேன். இத்தனைக்கும் ஒரு அரசு விழா ஜனவரி 26 போன 4 நாளைக்கு முன்னாடி நடந்த குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினர் அழைக்கப்பட்ட அந்த பாஜக எம்எல்ஏ பால் முகுந்த் ஆச்சாரியா, ஆமா, மிக பகிரங்கமா ஹிஜாப் போடக்கூடாது, அணியக்கூடாது, ராஜஸ்தான் மாவட்டத்துல இனிமே அணியக்கூடாதுன்னு பேசியிருக்கிறார். உடனே மக்கள்லாம் கொதிச்சு எழுந்து இஸ்லாமிய மக்கள்லாம் இறங்கி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சாலை மறியல் மற்றபடி அந்த எம்எல்ஏக்கு ஆப்போசிட்டா ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி இன்னைக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு பகிரங்கமா இருக்கிறாங்க. நியாயம் தானே? ஒரு மத கலாச்சாரத்தை தடை செய்வதற்கு இவர்கள் யார்? இவருடைய மத கலாச்சாரத்தை யாருக்கு தலையிட்டாங்களா? இவர் பாஜக எப்படி அந்த கட்சியை விட்டு விலகடான்னு எவனா சொன்னானா? இல்ல நீ உத்ராட்ச கொட்டை போடாத, மற்றபடி பட்டை போடாதுன்னு சொன்னாங்களா? ஒன்றும் இல்லையே. நீ வாட்டு சுதந்திரமா இருக்கிறப்ப இது இந்திய ஜனநாயக நாடு. உனக்குன்னு அந்த பேச்சு உரிமை இருக்கு. கர்நாடகாவில் பிரச்சனை பண்ணாங்க, அது மாதிரி ராஜஸ்தான்ல பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப மக்கள் விடல. எம்எல்ஏ மன்னிப்பு கேட்டாலும் எஃப்ஐஆர் தான் பதிவு செய்ய வேணும்னு சொல்லி போட்டு பயங்கரமான போராட்டம் இன்னைக்கு ராஜஸ்தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ ரஃபீக் கான், ஆதர்ஸ் நகர் தொகுதி முஸ்லீம் எம்எல்ஏ சட்டசபையில இதை பத்தி பேச எடுத்திருக்காரு. சபாநாயகர் இதுக்கு அனுமதி அளிக்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு ஜனநாயக கொடுமை பாருங்க. சட்டசபைக்கு எதுக்கு போறது எம்எல்ஏ? மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு தான் போறது. ஆமா, அப்படிங்கும் போது அதுக்கு அனுமதி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சட்டம் பண்றோம்? ஒண்ணுமே தேவையில்லையே. புரியுதா? ராஜினாமா பண்ணிட்டு அந்த எம்எல்ஏ போயிட வேண்டியதான். சட்டசபை கிடைக்கணும் ராஜஸ்தான். எப்படி பாருங்க, இஸ்லாமிய மக்கள் அங்க நிலையாக வாழ முடியாத, ஹிஜாப் பட முடியாத ஒரு சூழல்னா அப்படின்னு அந்த ராஜஸ்தான்ல ஒரு ஆட்சி இருக்கு. அப்படி ஒரு ஆட்சி இருக்கு, தேவையா? அப்படின்னு இந்திய மக்களாய் நம்ம தான் முடிவு பண்ணோம். முடிவு போட்டு ராஜஸ்தான் மக்கள். இது ஒரு சம்பவம். அடுத்து ஒரு சம்பவம் நடிகை ரோகிணி இன்னைக்கு பாஜகவுக்கு ஆப்போசிட்டா, மோடிக்கு ஆப்போசிட்டா சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது திமுகவுக்கும் ஆதரவான ஒரு கருத்தும் சொல்ல முடியும். சேலத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க. மோடிக்கு தமிழகத்துக்கு அடிக்கடி வர்றாருன்னா அவர் தமிழகத்தை பார்க்கறதுக்காக வரல, வந்துட்டு போய் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறாரு. இங்க அந்த கட்சி நிலைப்படுத்துறதுக்காக வந்துட்டு இருக்கிறாரு. மற்றபடி இந்தி திணிப்பு போராட்டத்துல திமுக திகாலாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. இல்லாட்டிங்கன்னா தமிழ் என்னைக்கோ இந்த பாச கும்பல் அழிச்சிருவாங்க அப்படின்னு பேசிட்டு திமுகவை பாராட்டி, மற்றபடி திமுக எத்தனையோ பெண்களுக்கு இந்த உரிமை தொகை மற்றெல்லாம் கொடுத்து இன்னைக்கு பாராட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஒரு பாராட்டு சொல்லிட்டு பாஜகவுக்கு தன்னுடைய எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக ஆதரவுக்காக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு சேலத்திலிருந்து நடிகை ரோகிணி புறப்பட்டு சென்றிருக்காங்க. ரோகிணி தெரியும், மறுபடியும் படம் மற்ற ஏகப்பட்ட படங்கள்ல, அதாவது இறந்து போன ரகுவரனுடைய அவருடைய மனைவி, அவங்க டைவர்ஸ் ஆன ஒரு மனைவி. அவங்க ஏகப்பட்ட முற்போக்கு சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல, மற்றபடி முற்போக்கு சம்பந்தப்பட்ட பல பிரச்சாரங்கள் அவங்க ஈடுபடுவாங்க. அது மாதிரி அவரு இன்னைக்கு முற்போக்குத்தனமா பேசியிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பேசிட்டு நடிகை ரோகிணி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, பின்னால இடி ஐடி வராம இருந்தா சரி. ஆமா, அதான பண்ணிட்டு இருக்காங்க பாஜக.
தங்களை எதிர்த்தவர்களை எவ்வாறு அடக்குவது ஒடுக்குவது. இன்னைக்கு எடப்பாடியும் ஓஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமா, என்ன சொல்ற, 2 அசைன்மெண்ட். பாஜகவோட கூட்டணி சேரு, அடுத்த 4 பேர் ஒன்னா சேர்ந்துருங்க. இல்லைன்னா அப்புறம் இடி வரும், ஐடி வரும், ரெட்டையில சென்னமே கிடைக்காது அப்படின்ட்டாங்களாம். ஆமா, ஒரு கொங்கு நாட்டில இருந்து ஒரு மீடியேட்டர் மூலமா சொல்லி அமைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு பாருங்க, அமித்ஷாவுக்கு தொடர்புடைய வரும் இந்த பாஜக மீடியேட்டர், நீதித்துறை இருக்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நடிகர் ரோடில் ஏமாத்துறோம். எப்படியா அவருக்கு வந்து பாஜகவிடம் எந்த ஒரு துன்புறுத்தல் வராது, ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்து ஒரு 3வது சம்பவம் வந்து பௌஷ் பூர்ணிகா அப்படிங்கிற ஒரு தினம். இப்ப சமயத்து 2-3 நாளைக்கு முன்னால இந்தியா முழு கொண்டாடப்பட்டது. அது வந்து வட மாநிலத்தில் வந்து கொண்டாடப்படுகிற சந்திர வழிபாடு, பௌஷ் பூர்ணிமா. அதுக்கு வந்து சென்னையில வந்து மெரினா கடற்கரையில வந்து ரொம்ப அற்புதமா வட மாநிலத்தவர்லாம் வந்து ஒரு சந்திர வழிபாடு கொண்டாடுறாங்க. சமைத்து மற்றபடி கொண்டாடி மகிழ்ந்து எவ்வளவு அற்புதமா இருந்தது. நேரடியாவே நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்பதான் நினைச்சேன், இது வந்து திராவிட மாடல் ஆட்சி, திமுக கழக ஆட்சி, பெரியார் பூமியில வட மாநிலத்தில் எந்த அளவுக்கு நிம்மதியா இருந்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி வந்து தென் மாநிலத்துல வட மாநிலத்தில் எந்த அளவுக்கு நிம்மதியா இருந்தது, அதே மாதிரி வட மாநிலத்தில் இஸ்லாமில் நிம்மதியா இருந்து கொண்டிருக்கிறாங்களா அப்படின்னு எனக்குள்ள நான் கேட்டுக்கிட்டேன். உண்மையிலே பகீரடிச்சு. அதான் திராவிட மாடல். இதே மாதிரி வந்து ஒரு இஸ்லாமிய செய்ய முடியுமா? ஊபியில, குஜராத்ல செய்ய முடியுமா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். அமித்ஷா பார்த்துக்கிறேன், மோடியை பார்த்துக்கிறேன், இந்த ஊர்ல இருந்துட்டு இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்களான தமிழக பாஜக அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன். பௌஷ் பூர்ணிமா அப்படிங்கிற திருமணம் ஒரு தினத்துக்கு வட மாநிலத்தவர் வந்து மெரினால உட்காந்து ஜம்முன்னு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி வந்து ஊபியில, குஜராத்ல ஒரு தெருவில் உட்காந்து ஒரு இஸ்லாமிய கொண்டாட முடியுமா? ஊபியில கறி திங்கவே முடியல இஸ்லாமிய, ஹரியானாவில் திங்க முடியல. கேட்டா வந்து மாடு பாதுகாவலர்களாம் வந்து அப்படியே அங்க வந்து இஸ்லாமியில அடித்து கொலை செய்கிறார்கள். அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஊபியில ஒரு லாரி டிரைவர் ஒரு போன மாசத்துல ஒரு வாட் லாரி நிறுத்திட்டு சாலை ஓரமா தொழுதுட்டு இருக்கிறார், இறைவனை தொழுகிறார். இஸ்லாமிய நண்பர் அவர் எந்த டிராபிக் கிடையாது, அந்த ஒரு நிறுத்துற ஓரமா தொழுதுட்டு உடனே வந்து அதை ஒரு கும்பல் வந்து சமூக வலைத்துல போட்டோ பிடிச்சு போட்டு விட்டு பிரச்சனை பண்ணி 2 வழக்கு 3 வழக்கு அவங்ககிட்ட போட்டு இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன அவருன்னா, இல்ல ஏதாவது போதைப் பொருள் கடத்தினாரா, மற்றபடி வந்து ஏதாவது தவறான பழக்கம் கொண்டாரா, கள்ள நோட்டு கும்பலா, ஒண்ணுமே இல்லை. இஸ்லாமிய நண்பர் அவர். அவருடைய இறைவனை வந்து அந்த நேரம் வந்தோடனே லாரியை நிறுத்தி தொழுகிறார். இது வந்து ஊபியில் நடந்த ஒரு சம்பவம். இதே மாதிரி குஜராத்லேயும் நிறைய ஏகப்பட்ட சம்பவம் நடந்தது. ஒரு நிறுவனர், ஒரு படிப்பு நிறுவனத்துல அவர் பார்த்திருக்காரு. அங்கிருந்து வந்து ஒரு பள்ளிவாசலுக்கு போறது, இஸ்லாமிய நண்பர் பள்ளிவாசலுக்கு போறதுக்கு ரொம்ப தூரத்துக்கு போட்டு பக்கத்துல இஸ்லாமிய கூப்பிட்டு தன்னுடைய நிறுவனத்துல தொழுகை நடத்தியிருக்காருங்க வெள்ளிக்கிழமை. உடனே வந்து அது பிரச்சனை பண்ணி அவர் அந்த ஆபீஸ் அடிச்சு ஒட்டச்சு கண்ணாடி நாசம் பண்ணி புறம்போக்கு நாயங்க அவரை வந்து ஒண்ணு இல்லாம பண்ணி பல பிரிவுகள் பல பிரிவுகள் வழக்க போட்டு இன்னைக்கு வந்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். அந்த அளவு இருக்கக்கூடிய சமயத்துல பௌஷ் பூர்ணிகா அந்த தினத்தை வட மாநிலத்தவர் அந்த மாதிரி இருந்ததை கொண்டாடி இருக்க முடியுமா? அண்ணாமலையை பார்த்து நாங்க மனசாட்சியோட சொல்லிட்டு சொல்லு பார்ப்போம். இப்ப சொல்லு, அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன். சிறப்பான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி, ஆட்சி, திமுக ஆட்சியா, திராவிட கழக ஆட்சியா, பெரியார் பூமி நடந்து விட ஆட்சியா, உங்களுடைய பாஜக ஆட்சியா? மனசாட்சி தொட்டு சொல்லுவோம். அடுத்து இன்னொரு சமாச்சாரம், மீண்டும் வந்து சிஐ குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர போறாங்க. சாந்தனு தாக்கல் அப்படிங்கிற ஒன்றிய அமைச்சர் வந்து பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. 1 வாரத்துல கொண்டு வந்து அமல்படுத்தப்படும், இது வந்து என் வகையில் சொல்லப்படக்கூடிய ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லி போட்டு உத்தரவாதம் அப்படின்னு போட்டு பகிரங்கமா பேட்டி கொடுத்துருக்காங்க. 2019 கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிச்சது. இந்திய இஸ்லாமியர் பயங்கரமான தெரு இறங்கி போராட்டம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா அதுல என்ன விஷயம்னா, மத துன்புறுத்தலுக்கு ஆளான முஸ்லீம் அல்லாதவருக்கு குடியுரிமையாம் இந்தியாவில். பாருங்க, மத துன்புறுத்தலுக்கு ஆளான முஸ்லீம் அல்லாதவருக்கு. அப்ப மத துன்புறுத்தலுக்கு ஆளான முஸ்லீம் என்ன அவ்வளவு கேவலமானவங்களா? கேட்க தோணுதா இல்லையா? எப்படிதான் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, இது எந்த அளவுக்கு திருத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. பயங்கரமான மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்திய ஒரு சட்டம்.
இதுல திருத்தங்கள் கொண்டு வந்து அடுத்த வாரமே அவங்க அமுல்படுத்த போறாங்க. அது என்னுடைய சாத்தியம் சத்தியம் சொல்லி போட்டு அந்த சாந்தோட தாக்கர் சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், மத துன்புறத்துக்கு ஆளான முஸ்லீம் அல்லாதவருக்கு குடியுரிமை திருத்த சட்டம், மத துன்புறுத்தலுக்கு ஆளான இந்த உங்க ஆட்சியில் 2014 2023 வரைக்கும் எத்தனை இஸ்லாமியர்கள் துன்புறுத்தல் ஆனார்கள்? அவங்களே போதுமே, அவங்களுக்கு நீ குடியுரிமை கொடுக்க முடியுமா உன்னால? இந்த இந்தியாவை விட்டு விரட்டாமல் இருந்தாலே சரி. அதான உண்மை. 2031 கொண்டு 2014க்கு முன்பாக அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுல இருந்து 2023 வரைக்கும் கிடைக்கும். எத்தனை மத துன்புறுத்தல் இஸ்லாமியர்களுக்கு இந்த பாஜக ஆட்சியா? எப்படியான ஒரு நுணுக்கமான ஒரு சட்டத்தை போட்டு இந்தியாவை விட்டு இந்த இஸ்லாமியர்கள் விரட்ட வேண்டும், வதைக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் சொல்லி இந்த பாஜக அரசு முயன்று கொண்டிருப்பது இந்திய மக்களாகி நாம் உணர்ந்து அவர்களுக்கு சாவு மணி அடிக்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதா பகிரங்கமான ஒண்ணு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.